வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நொச்சி மரத்தினுடைய வகைகளும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர்நொச்சி அப்படின்னு ஒரு 3 வெரைட்டி வந்து நம்மள்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணொச்சி. இது பார்த்திங்கன்னா நொச்சி வகை பொதுவாக பார்த்திங்கன்னா மரமாகவும் செடியாகவும் வளரக்கூடிய ஒரு தாவரம். வெப்பமண்டல பகுதியில் அதிகமாக காண முடியும். இது அதிகமான நீர் தேவை கிடையாது இதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணொச்சி, அதனுடைய இலை. இது வந்து வெண்ணொச்சினுடைய பூவு. இது பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும். இந்த நொச்சி மரத்தினுடைய வேறு, பட்டை, இலை, பூவு, விதை இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான மெடிசின் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணொச்சி மரம். இது செடி கிடையாது, இது மரம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அடர்த்தியாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் ஓடை இருக்குது. அந்த ஓடை முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த வெண்ணொச்சி வந்து அதிகமாக இருக்குது. அந்த தளவில் வந்து பார்த்திங்கன்னாவே வெண்ணொச்சி செடி அதிகமாக இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இதை நாங்கள் சாதாரணமாக எப்படி பயன்படுத்தணும், நம்ம வந்து வெந்நீர் போட்டு குளிக்கும் பொழுது இந்த இலைகளை மட்டும் ஒரு கைப்பிடி அளவு இலை இருக்குது பார்த்திங்களா, இந்த இலை வந்து நல்ல இலையை பார்த்து ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை வந்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாம் குளிக்கும் பொழுது என்னன்னா உடற் சோர்வு நீங்கி நம்மளுடைய நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். அது நம்ம இதை நீங்கள் குளித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதனுடைய அருமை என்னன்னு புரியும். பாருங்கள், இது பூவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட் மெடிசன் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த நொச்சி இலையை போட்டு நம்ம ஆவி பிடிக்கும்போது நம்ம தலையில் கோத்துருக்கக்கூடிய நீர் எல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டு நமக்கு தலைவலி வந்து ஃப்ரீயாயிரும். நம்ம தலைவலியே இருக்காது. இந்த நொச்சி வந்து தலையணையை செஞ்சு பயன்படுத்துவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான் அந்த தலையணையை செஞ்சு எப்படி பயன்படுத்துறதுன்னு. இது வந்து இன்னும் நம்ம வந்து மருந்தாகவும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் மருத்துவர்களுடைய சரியான வழிகாட்டுதலின்படி நம்ம பயன்படுத்தணும். நொச்சி பார்த்திங்கன்னா உப்பு, துவர்ப்பு, காரம் இந்த சுவையுடையது நொச்சி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் நீர் நொச்சி. இந்த நீல நொச்சின்னு சொல்லுவாங்க. பல்வேறு பெயர்கள் இருக்குது. இதனுடைய தண்டு பகுதி, இலையினுடைய அடிப்பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கருநீல கலரில் இருக்கும். இது நீர் நொச்சி. இதில் பூக்கள் வரும். இதில் பூ வரல, நம்ம அந்த செடியை கவர் பண்ணியிருக்கோம். இதனோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் வரும். இது வந்து காரத்தன்மையுடையது. செடி பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கெலாம் அதிகம் வந்து தண்ணீர் தேவை கிடையாது. நம்ம வச்சுட்டா போதும், அது பாட்டுக்கு வந்துடும் செடி. நம்ம ராணுவ சோலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி நீர் நொச்சி வச்சுருக்கோம். இது இப்போ தான் மழை காலன்றதுனால வெட்டி விட்ருக்கோம்.
சேர்த்துருக்கோம், அவ்வளோதாங்க.